இலுப்பைக்குடி கோயில். கிபி 714 கொடுக்கப்பட்டது இலுப்பைக்குடி கோயில். காரைக்குடியில் இருந்து மாத்தூர் போகிற பாதையில் இலுப்பைக்குடி கோயில். அருமையான சிற்பங்கள். இங்கே நடராஜா சந்நிதிக்கு முன்னால் ஒரு தூண் இருக்குதுங்க. அந்த தூணுக்குள்ள சுமார் ஒரு 3 சென்டிமீட்டர் உயரத்துக்கு ஒரு சின்ன பிள்ளையார் இருப்பார். திருத்தமாக இருப்பார். நகையெல்லாம் போட்டு அவளது திருத்தமான பிள்ளையார். அற்புதமான சிற்பங்கள் கொட்டி கிடக்கின்றன இலுப்பைக்குடி கோயிலில். 1842 இந்த கோயில் இன்றைக்கு இருக்கிற மாதிரி பெரிதாக கட்டப்பட்டது. சிவபெருமான் வைரவ கோலம் பூண்டு கும்பாண்டகன் என்ற அசுரனை அழித்த இடம். அதனாலே இலுப்பக்குடியிலே வைரவருக்கு தனி சிறப்பு. அந்த வைரவரை எல்லோரும் வழிபாடு செய்கிறார்கள். கல்லுனால முறுக்கு கம்பி. நம்ம வேஷ்டியை முறுக்கிறோம் பாருங்க, அது மாதிரி கல்லை முறுக்கி இருக்கிறான் சார். எப்படி முறுக்கனா கல்லை முறுக்கவா முடியும்? உளி கொண்டு செதுக்கி இருக்கிறார்கள். கல்லினால் முறுக்கு கம்பி. சிங்கத்தின் வாயில கல்லு உருண்டை உருளுமே தவிர வாயை விட்டு எடுக்க முடியாது. அது எப்படி பண்ணி வச்சான்? அதான் அவனுடைய சிற்பத் திறமை. கொங்கண சித்தர் வழிபாடு செய்து இறைவன் 10 மாத்து தங்கம் அல்ல 1000 கோடி மாத்து தங்கம் என்று உணர்ந்து கொண்ட இடம் இது. அதனாலே இலுப்பக்குடிக்கு பெயர் பெருமை. வைரவர் சந்நிதியில் 15 வகை வைரவ கோலங்கள் இருக்கின்றன. இந்த இலுப்பைக்குடி சரித்திரத்தில் இடம் பெற்றது. ஏன் தெரியுமா? 1947 ஆண்டு காரைக்குடியில் அழகப்பா கல்லூரியை டாக்டர் அழகப்ப செட்டியார் கட்டிய பொழுது இலுப்பைக்குடி கோயிலைச் சேர்ந்த ஏறத்தாழ 450 ஏக்கர் நிலங்கள் அழகப்பர் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்பட்டன. இன்னைக்கும் அழகப்பர் கல்லூரிக்குள்ளே போகிற பொழுது இந்த இலுப்பக்குடியின் பெருமை நமக்கு தெரிகிறது. ஒரு பக்கம் சமுதாய பணி, ஒரு பக்கம் கல்வி பணி, ஒரு பக்கம் கடவுள் பணி என்று வாழ்ந்தவர்கள் நகரத்தார்கள் என்பதற்கு இந்த இலுப்பைக்குடி கோயில் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு.